வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம இன்று மாலை என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பார்லிமெண்ட்ல நடந்த 2 கூத்துகள். ஒன்று வந்து தர்மேந்திர பிரதானின் உளறல்கள், இன்னொன்று நிர்மலா சீதாராமனின் அரைவேக்காட்டுத்தனமான பேச்சு. அவங்க 2 பேரும் எதை பற்றி பேசுனாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிர்மலா சீதாராமன் பெரியாரை குறித்தும் ஜெயலலிதா குறித்தும் பேசுகிறாங்க. தர்மேந்திர பிரதான் வந்து கல்விக் கொள்கையை குறித்தும் மறுபடியும் பேசியிருக்கிறாரு. ஸோ இவங்க 2 பேரும் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. முதல்ல தர்மேந்திர பிரசாத் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் தான் கையெழுத்து போட்டீங்க, புதிய கல்விக் கொள்கையில் நாங்கள் ஒத்துக்கிறோம்னு கையெழுத்து போட்டுட்டு இப்போ வந்து பேக் அடிக்கிறீங்க. இதுதான் உங்களுடைய நேர்மையா? சொன்ன சொல்லை மீறி எப்படி பேசுவீங்க நீங்கள் அப்படின்னு ஒரு குண்டத்துக்கு போட்டார். சரி, என்ன தான் பேசி வச்சுருக்கிறாங்க, என்ன தான் கையெழுத்து போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு எடுத்து பார்ப்போமேன்னு நானும் தேடி எடுத்து பார்த்தா அதில் வேறு ஒன்றும் இல்லை. என்னன்னா, அவங்க ஒரு லெட்டர் போட்டிருக்காங்க, நாங்கள் இது மாதிரி புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு. பதிலுக்கு ஒரு மரியாதைக்கு அப்படியா, ரொம்ப மகிழ்ச்சிங்க, கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நாங்களும் அதில் கலந்து கொள்ள ஆவலுடன் காத்து இருக்கிறோம். இவ்வளோதான் அதில் இருக்குது. ஒரு லெட்ரு, அதுக்கு பதிலுக்கு ஒரு லெட்ரு. ஒரு கல்விக் கொள்கையவோ ஏதாவது ஒரு திட்டத்தை ஒப்புக்கொள்வது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் ஒன்று இருக்குது. அதாவது இதுதான் செயல் திட்டம். மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கிறதே வந்து என்ன அப்படின்னா, அதுவே வந்து ஒரு குழப்படியான விஷயம். நீ இதெல்லாம் செய்ய வேணான்னு சொல்கிற, நான் இதெல்லாம் பதிலுக்கு செய்கிறேன்னு சொல்கிறோம். இது ரெண்டும் நம்ம 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டோம், நாம் புரிதல் வந்து சரியாக இருக்குது அப்படிங்கிறது தானே ஒரு டாக்குமெண்ட் தான். அதுவே அக்ரிமெண்ட் கூட கிடையாது. சரியா? MOU அப்படிங்கிறது வந்து மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நீ சொன்னதை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன், நான் சொல்கிறத நீ எப்படி புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு 2 பேரும் பேசிக்கொள்வது. அதுவே ஒப்பந்தமே கிடையாது. முதல்ல அக்ரிமெண்ட்டே கிடையாது. அக்ரிமெண்ட்டாக அதுக்கப்புறம் தான் போடுவாங்க. MOU போட்டாச்சுன்னா 2 பக்கமும் கையெழுத்து போட்டு, எப்பா அவங்க இவ்வளோ பணம் போடுறதுக்கு ரெடின்னு சொல்கிறாங்கப்பா, நம்ம இதெல்லாம் செய்யணும்ப்பா, ஓகேவா அப்படின்னு 2 பக்கமும் பேசிக்கிறதுக்கான ஒரு டாக்குமெண்ட் தான் MOU. இவர் வந்து அதுதான் அக்ரிமெண்ட்டுன்றாரு. எப்போ நீங்கள் ஒரு லெட்டர் போடுறீங்க, அந்த லெட்டருக்கு பதில் லெட்டர் ஒன்று போட்டிருக்காங்க, நாங்கள் இது மாதிரி புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று கொண்டாடுறோம். அப்படியா, சீக்கிரமாக கொண்டு வாங்க, பார்க்கலாம், நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம், வாழ்த்துக்கள், நாங்களும் கலந்துக்கிறோம். இவ்வளோதான விஷயம். இதுக்கு வந்து நீ அக்ரிமெண்ட்டே போட்டுட்டு எப்படி நீ அக்ரிமெண்ட்டை மீறலாம் இப்படின்னு ஓவராக கூவி வச்சிருக்கிறாரு இந்த ஆள். இது பிரச்சனை என்னென்னா, இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலன்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் தெரியாத குற்றம் தான் இந்த பிரச்சனையே. ஒழுங்காக படிக்க வேண்டிய காலத்தில் இங்கிலீஷை படிச்சிருந்தீங்கன்னா லெட்டருக்கு உள்ள MOUக்கும் உள்ள வித்தியாசங்களாவது தெரிஞ்சிருக்கும். இன்னொன்று மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து கம்பெனிகளை ஃபார்ம் பண்ணும்போது இந்த கம்பெனி எந்த மாதிரி வேலைகள் எல்லாம் ஈடுபடும் அப்படின்ற மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் போட்டிருப்பாங்க. அதையும் இதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. MOUன்றது 2 அமைப்புகள் இல்லை 2 நிறுவனங்கள், நாங்கள் ஒரு வேலையில் இறங்க போகிறோம், இறங்குனா 2 பேரும் இந்த வேலைகளில் இப்படி ஈடுபடுவோம், இப்படி இந்த வேலைகளில் செயல்படுவோம் அப்படிங்கிறது தான் MOU. இந்த MOU கூட போடாத ஒரு திட்டத்தை நீங்கள் தான் வந்து ஒத்துக்கிட்டு எப்படி பின்வாங்குவீங்கன்னு கேட்குறாரு. நான் கூட முதல்ல நினச்சேன், என்னடா ஒரு ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து தட்டாலடியாக நீங்கள் ஒத்துக்கிட்ட பேப்பர் என்கிட்ட இருக்குன்றார. அந்த பேப்பரை வந்து எப்படி யார் கையெழுத்து போட்டாங்க, ஒருவேளை இப்போ கடந்த எடப்பாடியார் ஆட்சியிலேயே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்களா? அப்படி கூட கொடுத்துருக்க முடியாது. ஏன்னா 2020 டிராஃப்ட் தானே போட்டிருந்தாங்க. அந்த டிராஃப்டில் வந்து எப்படி அக்ரிமெண்ட் போட முடியும்? என்ன இது குழப்படியாக இருக்க? ஒரு ஒன்றிய அமைச்சர் இப்போ பொய்யெல்லாம் சொல்ல போகிறாரா? அதுவும் பப்ளிக்காக ஒரு ஃபோரமில் வந்து எப்படி பொய் சொல்லுவார் அப்படின்லாம் நினச்சி ரொம்ப குழம்பிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் அவர் கொடுத்த ஆதாரத்தை எடுத்து பார்த்தா தூணு சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது.
ஒரு லெட்டர் போட்டால் பதிலுக்கு ஒரு லெட்டர் போட்டிருக்காங்க, அந்த லெட்டர் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுமா, இல்லை அதுதான் அக்ரிமெண்ட் ஆகிடுமா? என்ன பைத்தியக்காரத்தனமா இல்லை? எம்ஓயூனா இந்த செயல் திட்டங்கள் இருக்கு, இந்த செயல் திட்டங்களை இப்படி இப்படி செயல்படுத்தணும் அப்படின்னு எல்லாம் சொல்லணும். அதெல்லாம் சொல்லி ஆமாம் அப்போ இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம், இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, இதெல்லாம் ஏற்றுக்கிட்டா இதெல்லாம் இப்படி செயல்படுத்தப்படும் அப்படின்னு போட்டாதான் எம்ஓயு. இது எம்ஓயு லெவலுக்கு கூட வரவே இல்லை. வராமல் நீங்கள் ஒத்துக்கிட்டு ஏமாத்துறீங்க, பொய் சொல்கிறீங்கன்னு ஒரு மந்திரியாக இருந்துக்கிட்டு இவர் இப்படிலாம் பேசுகிறாரு. இதை எந்த கணக்கில் எடுத்துக்கிறதுன்னு தெரியல. அரைவேக்காட்டுத்தனமாக இருக்குது. ஒரு ஒன்றிய அமைச்சர் அரைவேக்காட்டுத்தனமாக பேசிக்கொண்டு இதையெல்லாம் ஆதாரம்னு கொடுக்குறாருன்றத பத்திரிகையாளர்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. பத்திரிகையாளர்ல ஒருத்தவங்க கூட கேள்வி கேட்கல. இதெல்லாம் வந்து ஒரு மேட்ராங்க, இதெல்லாம் எப்படிங்க பேசுவீங்க, இதெல்லாம் ஒரு ஆதாரம்னு எடுப்பு எந்த இதில் தூக்கிட்டு வரீங்க அப்படின்னு ஒரு படத்தில் சொல்லாரு. இதை வச்சுக்கிட்டு காசை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு படத்தில் வடிவேலு காமெடி வருமே, அது மாதிரி இருக்குது இந்த காமெடி. இது வந்து ஒரு ஒன்றிய அமைச்சர் செய்யக்கூடிய வேலையே இது பார்க்க முடியல. எல்லாமே அப்படிதான் இருக்குனாலும் இதுவும் அதோட கடந்து போக வேண்டியிருக்கு. சரி, நிர்மலா சீதாராமன் என்ன பண்ணாங்க? நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லிட்டாங்க, நாகரிகத்தை பற்றிலாம் நீங்கள் பேசலாமா? நீங்களாம் நாகரிகமானவர்கள், தமிழ் பெருமைன்றீங்க, பெரியார் காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னார், அவர் பேரில் தான் நீங்கள் எல்லா இடத்துலையும் செல வைக்கிறீங்க, ரோடுக்கு பேர் வைக்கிறீங்க, திட்டங்களுக்கு பேர் வைக்கிறீங்க அப்படின்னு. அப்படி ஒரு முத்து. இன்னொரு பக்கம் என்னன்னா, நீங்களா நாகரிகமானவர்கள், அம்மையார் ஜெயலலிதாவின் புடவையை பிடித்து உருவியவர்கள் தானே நீங்கள் அப்படின்னு அதுக்கு ஒரு பேச்சு. ஏமா முடியலப்பா அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா பெரியார் காட்டுமிராண்டியாக மொழின்னு சொன்னாருன்றது எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நீங்கள் மூடிட்டு கிளம்புங்க, நாங்கள்ப்பா டீல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இது வந்து யாரோட குரலாக இருக்கு? சீமானோட குரல் மாதிரி இல்லை. அப்போ பாஸ் அவங்க தானா? முதல்ல மேனேஜரை அனுப்பி பார்ப்பாங்க, வேலை நடக்கலன்னா அப்புறம் எம்டியா நேராக வருவார். அதுபோல் முதல்ல சீமான் அனுப்பி பார்த்தாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகலை அப்படின்னோடனே இப்போ நிர்மலா சீதாராமனே நேராக வராங்க. அப்போ சீமானின் பாஸ் வந்து பிஜேபி தான், ஆர்எஸ்எஸ் தான் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகிடுச்சா? அதே டோன், அதே டைலாகு, கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல். பெரியார் தமிழை காட்டு மிராண்டின்னு சொன்னீங்க, அவரை தான் நீங்கள் தமிழரின் தலைவர்னு சொல்லுவீங்களா அப்படின்னு பூனை வெளிப்பட்டு விட்டது, குட்டு வெளிப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லலாமா? அடுத்த ஆளை பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார். ஜெயலலிதா அம்மையார் வந்து அந்த காலகட்டத்தில் அது நடத்திய மிகப்பெரிய நாடகம் அது. அன்னைக்கு நடந்தது என்ன அப்படின்னா, பட்ஜெட் கூட்டத்தொடர். பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது இப்போ ஜெயலலிதா அவர்கள் வந்து எம்ஜிஆரின் சாவை பற்றியோ வேற ஏதோ ஒரு செய்தியை பற்றி இதை தான் முதல்ல விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவை தலைவர் என்ன சொல்றாரு, பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்போ புரோட்டோகால் படி பட்ஜெட் வாசிச்சு முடியாமல் அந்த கூட்டத்தொடரில் வேறு எதை பற்றியும் பேசக்கூடாது, பேசுவதற்கு அனுமதி இல்லை, சட்டத்தின்படியும் அனுமதி இல்லை, புரோட்டோகால் படியும் அனுமதி இல்லை, அதனால முதல்ல பட்ஜெட் வாசிச்சு முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குற அந்த கோரிக்கையை நாம் விவாதத்துக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சட்டம், ரூல்ஸு. இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, இதை பற்றி தான் பேசி ஆகணும், நான் உங்களை பட்ஜெட் படிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்ஜெட் பேப்பரோட காப்பி ஒன்று கொடுத்துருப்பாங்கல்ல வாசிக்கிறதுக்கு, அந்த காப்பியை எடுத்து கிழிச்சு கலைஞர் தலையில் போட்டு வெளியே கிளம்பிட்டாங்க. அப்படி கிழிச்சு அவர் மேலே போட வரும்போது தான் துரைமுருகன் குறுக்க வந்து தடுக்கிறதுக்காக வர்றாரு. துரைமுருகன் எப்பேற்பட்ட தொண்டர் அப்படின்னு பார்த்தோம்னா, துரைமுருகன் படித்து கொண்டிருந்த காலத்தில் எம்ஜிஆர் தான் வந்து அவரது படிப்பு செலவுக்கு பூரா பணம் செலவு பண்ணார். இதை நான் சொல்லலை, துரைமுருகனே சொல்லியிருக்காரு. சரியா? அப்படி இருந்தாலும் எம்ஜிஆர் வந்து தனியாக கட்சி தொடங்கிய போது என்னோடு வந்துருன்னு அவர் கூப்பிட்டப்ப இவர் போகலை, நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவர் அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவான ஒரு கலைஞரின் தொண்டர். தனக்கு கல்வி உதவி செய்த ஒரு தலைவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன், நீ என் கூட வந்துருன்னு கேட்டால் சத்தியமாக யாராக இருந்தாலும் போயிருப்பாங்க. ஏன் நானாக இருந்தால் கூட போயிருப்பேன். ஏன்னா அந்த ஒரு நன்றி உணர்ச்சின்னு ஒன்று இருக்கும். அதுக்காக துரைமுருகனுக்கு நன்றி உணர்ச்சி இல்லையா அப்படின்லாம் கேட்டுறாதீங்க. அவருக்கு அதை விட தலைவரின் மீது பாசம் அதிகம், கலைஞரின் மீது. அதனால தான் அவர் என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் தலைவர்னு கேட்டிங்கன்னா எனக்கு கலைஞர் தாங்க தலைவர், உங்களோட அன்புக்கு பாத்திரமானவன், அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை, அதனால வர முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கலைஞரின் மீது பாசம் கொண்ட ஒரு தொண்டர் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த அம்மா வந்து ஏதாவது ஏடா கூடமாக ஏதாவது பண்ணக்கூடாதுன்னு குறுக்க வந்து நிற்கிறாரு. உடனே வெளியே வந்து தலைவிரி கோலமாக வெளியே வந்து, பார்த்தீங்களா என்னை சேலையை பிடிச்சி இழுத்தாங்க, என் தலையை பிடிச்சி இழுத்தாங்க, அது இது ஆச்சா போச்சான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நடந்தது என்னது, இவரை வெளியேற்றியது அவை காவலர்கள். அவையில் வந்து அவை தலைவர் சொல்றதை கேட்காத உறுப்பினர்களாக இருந்தார். கேட்காத உறுப்பினர்களை அவை காவலர்களை கொண்டு தான்
வெளியேற்றுவாங்க. இது எப்போதும் உள்ளது. இதில் என்னவோ திமுககாரங்க பூரா சேர்ந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க அப்படி இப்படின்னு அன்றைக்கி எல்லாம் எழுதுனாங்க. எந்த ரேஞ்சுக்கு எழுதுனாங்க? துக்ளக்கில் வந்து கார்ட்டூனே போட்டாங்க. கலைஞர் வந்து துரியோதனன் மாதிரி உட்கார்ந்துருக்கிறதாவும், துச்சாதனன் மாதிரி துரைமுருகன் வந்து திரௌபதியின் சேலையை உருவுவது போல ஜெயலலிதாவின் சேலையை பிடிச்சி இழுக்கிறாரு அப்படின்னு கார்ட்டூன்லாம் போட்டு அதுக்கும் வாங்கி கட்டினாங்கன்னு வைங்க. இது நடந்தது உண்மையா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றுமே நடக்கவே இல்லை. ஏன்னா அந்த அவையில் வேறு பெண் உறுப்பினர்களும் இருக்காங்க. அப்படி நடந்திருந்தா அவங்க சொல்லியிருப்பாங்களா இல்லையா? ஆமாம் நடந்ததுன்னு. அதாவது திமுகவை சேர்ந்த உறுப்பினர் இல்லை, வேறு கட்சியை சேர்ந்த உறுப்பினர்லாம் கூட உட்காந்துருந்தாங்க. அப்போ அவங்கள யாராவது ஒருத்தங்க கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. அப்படிலாம் ஒன்றுமே நடக்கலை. இவங்களுக்கு பிரச்சனை என்னென்னா, கரண்ட் விஷயம் பேசுறதுக்கு இவங்கள்ட்ட எதுவுமே கிடையாதுங்க. அது அரசியலாக இருந்தாலும் சரி, கலாச்சாரமாக இருந்தாலும் சரி, நாகரிகமாக இருந்தாலும் சரி, பேசுறதுக்கு கரண்ட்ல எந்த நாட்டம் கிடையாது. பேசுறதுனா பேச வேண்டியதுன்னு. இப்போ இருக்க சீனா பிரச்சனையை பற்றி பேசலாம், ட்ரம்ப் போடுற டேரிஃப் பற்றி பேசலாம், இன்னும் எத்தனையோ விஷயங்களை பற்றி பேசலாம். அதெல்லாத்தையும் விட்டுட்டு பெரியார் அன்னைக்கு ஜெயலலிதாவுக்கு அப்படி நடந்துச்சு, பெரியார் அன்னைக்கு அப்படி பேசினாரு, ராமர் அப்படி இருந்தாரு, இதை தாண்டி இவங்கள்ட்ட ஏதாவது பேசுறதுக்கு இருக்கா? ஒன்றும் கிடையாது. அதுதான் விஷயமே தவிர வேறு எதுவும் செய்தி கிடையாது. ஸோ இந்த 2 செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் அல்லது உங்களது சந்தேகங்கள் என்ன இருந்தாலும் கேளுங்க. மொன்னத்தனமாக வந்து கமெண்ட் போடுறவங்க போட்டுட்டு போட்டோம், அவங்க அப்படி தான் போடுவாங்க. ஏன் பெரியார் காட்டுப்பராட்டி பாஷைன்னு சொல்லியா, ஏன் ஜெயலலிதா புடவை பிடிச்சி இல்லையா அப்படின்னு ஒரு குரூப் வரும். அந்த குரூப்பை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஜென்யூனாக டவுட் எதுவும் இருந்ததுன்னா கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன் அடுத்த காணொலியில். இல்லை உங்கள் கருத்துக்கள் இருந்தாலும் பதிவு பண்ணுங்கள், அதையும் நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.